ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். இது உங்க ஸ்டடி வித் பாண்டியன் சேனல். அடுத்த நம்ம சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஹோப் நீங்க ஃபுல்லா சயின்ஸை தரவு பண்ணிருப்பீங்க நம்புறேன். அடுத்து 6th சோசியல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தலாம் வரலாறு என்றால் என்ன. கேஸ் அதுக்கு முன்னாடி நீங்க அடுத்து ஒரு 20-25 நிமிஷத்துக்கான கான்சென்ட்ரேஷன் மட்டும் எனக்கு கொடுங்க. நான் இந்த பாடத்துல உள்ள எந்த கொஸ்டின் நீங்க எப்ப கேட்டாலும் நீங்க ஆன்சர் சொல்ற மாதிரி இந்த பாடத்தை ரெடி பண்றேன். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பாடமா போகும்போது நம்ம ஃபுல்லா 10th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ஓலா நமக்கு வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்ற திருப்தி கிடைக்கும். நம்ம எக்ஸாம் போகும்போது ஃபுல் கான்பிடன்ஸ்ல போலாம். இப்போ நம்ம முதல் யூனிட்ல போயிடலாம். வரலாறு என்றால் என்ன அப்படின்னு பாடத்தலைப்பு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து வரலாற்றின் காலம் அதை என்ன சொல்றாங்கன்னா, வரலாற்றின் காலத்தை ஆண்டுகள்ல தான் நம்ம அளக்குறோம் கொடுத்துருக்காங்க. அதை ரெண்டா கொடுத்துருக்காங்க. கிபின்னு கொடுத்துருக்காங்க, கிமுன்னு கொடுத்துருக்காங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின். கிமு வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்னு சொல்றாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படிங்கறத பொது ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. வரலாறுனா என்ன? வரலாறுன்றது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. ஏற்கனவே நடந்ததை காலவரிசைப்படி படிக்கிறத வரலாறுன்னு சொல்றாங்க. வரலாறு என்ற சொல் என்ன? வரலாறு என்ற சொல் ஹிஸ்டோரியான்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நாணயவியல் அப்படின்னா நாணயங்களை பற்றி நம்ம படிக்கிறது. அடுத்து கல்வெட்டியல் அப்படின்னா எழுத்து பொறிப்புகளை பற்றின படிப்பு. இப்ப எழுத்து பொறிப்பு கல்வெட்டுல என்ன பண்ணுவாங்க? எழுத்துக்களை பொறிப்பாங்க இல்லையா, அதான் சொல்றாங்க. கல்வெட்டியல் எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. நாணயவியல்னா நாணயங்கள் பற்றிய படிப்பு. அடுத்ததா பார்த்தோம்னா வரலாற்றின் ஆதாரங்களை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு தொல்பொருள் சான்றுகள்னு பிரிக்கிறாங்க, இன்னொன்னு இலக்கிய சான்றுகள்னு பிரிக்கிறாங்க. தொல்பொருள் சான்றுகள் கீழே 4 வருது கைஸ். என்னென்னு கேட்டீங்கன்னா கல்வெட்டுகள். கல்வெட்டுகள் என்ன? நம்ம நார்மலா கல்வெட்டுல பொறிப்பாங்க இல்லையா, அது கல்வெட்டுகள். அந்த கல்வெட்டுகளை என்ன சொல்றாங்கன்னா பாறை கல்வெட்டுகள், கோவில் சுவர் கல்வெட்டுகள், உலோகத்தூண். உலோகத்தூண்ல கூட பொறிப்பாங்க இல்லையா, உலோகத்தூண், செப்பேடுகள். இதை 4 வந்து கல்வெட்டுகள்ல சொல்றாங்க. அடுத்து நினைவு சின்னங்கள் என்னென்ன சொல்றாங்கன்னா அரண்மனைகள். நினைவு சின்னங்கள் என்ன? நம்ம ஆல்ரெடி கட்டுமானங்கள்ல கட்டி வச்சு அது நினைவா இப்போ வரைக்கும் நம்ம பாதுகாக்கிறது. என்னென்னா அரண்மனைகள், கோட்டை, கோயில்கள், தூபி, மடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தொல் கைத்திறன் பொருட்கள். அப்ப வந்து கைத்திறன்ல பண்ணிருப்பாங்க இல்லையா, அது என்னென்ன பொருட்கள்னா பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள். அடுத்து நாணயங்களை சொல்றாங்க. இது எல்லாமே வந்து தொல்பொருள் சான்றுகள் கீழே வருது. அடுத்து இலக்கிய சான்றுகள்னு ஒண்ணு பிரிக்கிறாங்க. இலக்கிய சான்றுகளை ரெண்டா பிரிக்கிறாங்க. மத சார்பற்ற இலக்கியம், மத சார்புள்ள இலக்கியம். மத சார்பற்ற இலக்கியத்துல என்ன சொல்றாங்கன்னா காப்பியங்கள், பாடல்கள். அடுத்து வெளிநாட்டு பயணிகளின் குறிப்புகள். அடுத்து இந்திய ஆசிரியர்களின் நூல்கள். அடுத்து நாட்டுப்புற கதை பாடல்கள். இதை வந்து மத சார்பற்ற இலக்கியத்துல சொல்றாங்க. மத சார்புள்ள இலக்கியத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இதிகாசங்கள். இதிகாச கதைகள் என்னென்ன சொல்லுவோம் நம்ம? ராமாயணம், மகாபாரதம். அடுத்து பக்தி இலக்கியங்கள். இது வந்து ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எழுதுனது. என்ன சொல்றாங்கன்னா தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம். இது எல்லாத்தையும் வந்து மத சார்புள்ள இலக்கியத்துல பிரிக்கிறாங்க. அடுத்ததான் நமக்கு வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல, நம்ம கற்கருவிகள் பயன்படுத்தினதுக்கும் எழுத்து முறையை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம். இப்ப நம்ம எழுத்து முறையை கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை வரலாற்று காலம்னு சொல்றோம். அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்று தொடக்க காலம்னா என்ன? நம்ம எழுத்து முறையை கண்டுபிடிச்ச காலம் தான் வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மனிதர்கள் முதல்ல பழக்கின விலங்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாய் தான். என்னன்னா அது வேட்டைய நம்ம கோவையில தானே அப்ப வாழ்ந்தாங்க மனிதர்கள்லாம். அப்ப என்ன ஆகும்னா விலங்குகள்லாம் வந்து அட்டாக் பண்ணிடும், திடீர்னு உள்ள வந்துடும். அப்ப நாய்கள் இயற்கையாவே என்ன பண்ணுச்சுன்னா அந்த மோப்பம் பிடிக்கிற சக்தியை வச்சு அந்த விலங்குகள் எல்லாம் வந்து விரட்டுச்சு. அப்ப இந்த மனிதர்கள் பார்த்தாங்க, அதான் இது நமக்கு யூஸ் ஆகும் போல அப்படின்னு நாய்களை பழக்கி கூடையே வச்சுக்கிட்டாங்க. எதுக்குன்னா அந்த விலங்குகள்ட்ட இருந்து தன்னை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காகவும் கூட வேட்டையாடும் போது நம்மள கூட கூட்டு போறதுக்காகவும் அந்த நாய்களை பழக்கினாங்க. இப்ப இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மனிதர்கள் முதல்ல பழக்கின விலங்கு எது? நாய் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா நம்ம அசோகரை பத்தி பாக்குறோம். அசோகர் யாருன்னா இந்திய அரசர் தான். அவரு மிகவும் பேரும் புகழும் மிக்க அரசர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க. அசோகர் என்ன பண்ணாருன்னா இவரோட ஆட்சியில தான் புத்த மதம் ஏசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவுனதா சொல்றாங்க. அதே மாதிரி இவரோட கடைசி போர் கலிங்க போர். கலிங்க போர்ல என்ன பண்ணாருன்னா இவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனா பல மக்கள் வந்து அநியாயமா கொல்லப்பட்டாங்க. அதனால இவர் என்ன பண்ணாருன்னா இவ்வளவு மக்கள் நம்மளால கொல்லப்பட்டாங்களே அப்படின்னு போற அதோட திறந்துட்டாரு. அதுக்கப்புறம் போருக்கு போறதே நிப்பாட்டிட்டாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறமா போரை திறந்த முதல் இந்திய அரசர் யாருன்னு கேட்டா அது அசோகர் தான். புத்த மதத்தை அதுக்கப்புறம் அந்த கலிங்க போருக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா புத்த மதத்தை பின்பற்றி அமைதி, அறம் இது 2 தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை பரப்ப ஆரம்பிச்சிட்டாரு. உலகிலேயே முதலா விலங்குகளுக்கு மருத்துவமனை ஆரம்பிச்சதும் அசோகர் தான். தேசிய கொடி, நம்ம தேசிய கொடியில நடுவுல ஒரு சக்கரம் இருக்கு இல்லையா, அதுல 24 ஆரக்கால்கள் இருக்கு இல்லையா, இது வந்து அசோகர் நிறுவன சாரநாத் கட்ரூன்ல இருந்தா எடுக்கப்பட்டுச்சு. இவ்வளவு பெருமை கொண்ட அசோகரை 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரையிலையும் எந்த ஒரு சிப்பேடுகள்லயும் எந்த ஒரு கல்வெட்டுகள்லயும் நம்ம பார்க்க முடியல. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிஹாம் அப்படின்னு 3 பேர், 3 ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா அசோகரை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. யாருன்னா ஜோன்ஸ், ஜேம்ஸ், அலெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிஹாம் இவங்க வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. இதன் அடிப்படையில சார்லஸ் ஆலன் அப்படின்ற ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர் என்ன பண்றாருன்னா அசோகரை பத்தின வரலாற்று குறிப்புகள்லாம் சேமித்து
ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூல் பேர் என்னன்னா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு அதுக்கு பேரு. இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி வரும்னா, த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் நூலை எழுதுனது யாரு அப்படின்னா சார்லஸ் ஆலன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி அசோகரோட பெருமை எல்லாம் இருக்கு அப்படிங்கிற சான்றுகள் எங்க இருக்குன்னா சாஞ்சி ஸ்தூபிலையும் சாரநாத் கட்ரூன்லயும் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதோட இந்த பாடம் முடிஞ்சு போச்சு கைஸ். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம புக் பேக் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். நம்ம வழக்கம் போல பண்ற மாதிரி இப்ப கண்ண முடியும் அப்படி கற்பனையிலே போயிடலாம். கொஸ்டின் மிஸ் ஆகாது. நம்ம அதை திருப்பி ரீவைன் பண்ற மாதிரி ஆயிடும். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா வரலாற்றின் காலம் பார்த்தோம். காலத்தை நம்ம இதுல சொல்லுவோம், ஆண்டுகள்ல சொல்லுவோம். அதை கிபின்னு பார்த்தோம், கிமுன்னு பார்த்தோம். பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வரலாறு. வரலாறுனா என்ன சொன்னோம்? கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு அப்படின்னு சொன்னோம். அடுத்து வரலாறுன்ற சொல் எங்க இருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, ஹிஸ்டோரியா அப்படிங்கிற கிரேக்க மொழி வார்த்தையில இருந்து எடுத்தாங்க. இதன் பொருள் என்னன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல்னு பார்த்தோம். அடுத்து நாணயவியல்னா நாணயங்கள் பற்றிய படிப்பு, கல்வெட்டியல்னா பொறிப்புகள் பற்றின படிப்பு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வரலாற்றின் ஆதாரங்களை ரெண்டா பிரிச்சாங்க. என்னென்ன? தொல்பொருள் சான்றுகள் அப்படின்னும் இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பிரிச்சாங்க. இந்த தொல்பொருள் சான்றுகள் கீழே 4 பார்த்தோம். என்னென்னா கல்வெட்டுகள். இந்த கல்வெட்டுகள்னா என்னென்ன பார்த்தோம்? இந்த கல்வெட்டுகள் மாதிரிதான் பாறை கல்வெட்டுகள், கோவில் சுவல் கல்வெட்டுகள், உலோகத்தூண் செப்பேடுகள்னு பார்த்தோம். அடுத்து நினைவு சின்னங்கள்னா என்ன பார்த்தோம்? அரண்மனைகள், கோயில்கள், கோட்டைகள், மடங்கள் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து தொல் கைத்திறன் பொருட்கள்ல பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள் பார்த்தோம். அடுத்து நாணயங்கள் தனியா பார்த்தோம். அடுத்து இலக்கிய சான்றுகளை ரெண்டா பிரிச்சாங்க. என்னென்ன? மத சார்பற்ற இலக்கியம், மத சார்புள்ள இலக்கியம். மத சார்பற்ற இலக்கியங்கள்ல 4 பார்த்தோம். என்னன்னா காப்பியங்கள் அண்ட் பாடல்கள் பார்த்தோம். அப்புறம் வெளிநாட்டு பயண குறிப்புகள் பார்த்தோம். இந்திய ஆசிரியர்களின் நூல்கள் பார்த்தோம். அடுத்து நாட்டுப்புற கதைகள் அண்ட் பாடல்கள் பார்த்தோம். அடுத்து மத சார்புள்ள இலக்கியத்துல ரெண்டா பிரிச்சாங்க. ஒன்னு இதிகாசம் சொன்னாங்க, ஒன்னு பக்தி இலக்கியம் சொன்னாங்க. இதிகாசத்துல 2 இருக்கு. இதிகாச கதைகள் என்னென்ன? நமக்கு மகாபாரதம், ராமாயணம் அப்படின்னு 2 பார்த்தோம். அடுத்து பக்தி இலக்கியங்கள். பக்தி இலக்கியங்கள்ல 3: தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா என்னன்னு பார்த்தோம்? நம்ம கற்கருவியல் பயன்படுத்துற காலத்துல இருந்து நம்ம எழுத்து முறையை கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது வரைக்கும் உள்ள காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம். நம்ம எழுத்து முறையை கண்டுபிடிச்சது வரலாற்று காலம்னு சொல்றாங்க. இப்ப எழுத்து முறையை கண்டுபிடிச்ச புதுசுல என்ன சொல்லியிருப்பாங்க? அதை வரலாற்று தொடக்க காலம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம முதல் முறையா பழக்கின விளங்கியது நாய்கள். அப்புறம் அசோகரை பத்தி பார்த்தோம். அவர் ஒரு இந்திய அரசர், வலிமைமிக்க பேரரசர். இவரோட ஆட்சியில தான் புத்த மதம் ஏசியா ஃபுல்லா பரவச்சு. இவரோட கடைசி போர் கலிங்க போர். கலிங்க போர்ல இவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனா அப்பாவி மக்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அதனால இவர் மனம் திரும்பி புத்த மதத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. அமைதியும் அறமே நமக்கு தேவை அப்படின்னு அதை பரப்ப ஆரம்பிச்சாரு. விலங்குகளுக்கான மருத்துவமனையை உலகிலேயே முதல்ல தொடங்கினாரு அசோகர் தான். தேசிய கொடியில் உள்ள 24 ஆரக்கால்கள் எங்க இருந்து எடுக்கப்பட்டது? அசோகரோட சாரநாத் கட்ரூன்ல இருந்து தான் எடுக்கப்பட்டது. வில்லியம் ஜோன்ஸ், வில்லியம் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிஹாம், இந்த 3 பேர் என்ன பண்ணாங்க? ஜோன்ஸ், ஜேம்ஸ், அலெக்ஸ் சொன்ன இல்லையா, இந்த 3 பேர் தான் 19ஆம் நூற்றாண்டுல அசோகரை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. அதை பேஸா வச்சு, அதை அடிப்படையா வச்சு சார்லஸ் மேசன் என்ன பண்றாரு? தி சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருக்காரு. இதற்கான சான்று எங்க இருக்கு? சாஞ்சி ஸ்தூபிலையும் சாரநாத் கட்ரூன்லயும் இருக்குன்னு பார்த்தோம். இதோட இந்த பாடம் முடியுது. அடுத்து குயிக்கா புக் பேக்கையும் புக் பேக் கொஸ்டின் அப்படியே காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு உங்களால நான் சொன்னதை வச்சு சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. கோடிட்ட இடங்கள்ல ஒரு 5, சரியா தவறால ஒரு 3, பொறுத்துக்கால ஒரு 4 இருக்கு கைஸ். இப்போ நம்ம புக் பேக் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். முதல் கொஸ்டின்: பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? வேட்டையாடுதல். நான் சொன்ன இல்லையா நாயை கூட்டு போவாருன்னு, அதான் வேட்டையாடுதல். அடுத்து கூற்றையும் காரணம். கூற்று 1: பழைய கற்கால மனிதர் வேட்டையாட செல்லும் போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. 2மே சரிதாங்க. கூற்று காரணம் சரி. 2வது கொஸ்டின் பாக்குறோம். 2வது கூற்று காரணம்: பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருள்கள் அகழாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருள்கள் அக்கால மனிதனின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்றுடன் தொடர்புடையது எது? அதாவது தோண்டி எடுத்துட்டாங்க, அது அக்கால மனிதனின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள பாதுகாக்கப்பட்டுள்ளன. எங்க வச்சு பாதுகாப்பாங்க? அருங்காட்சியகங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ தவறான எண்ணெயை கண்டுபிடி. பழைய கற்காலம் கற்கருவியல் பயன்படுத்தினாங்க, சரி. பாறை ஓவியங்கள் குகை சுவர்கள்ல வரைஞ்சாங்க, அதுவும் சரி. செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம், அதுவும் சரி. பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. நம்ம என்ன பார்த்தோம்? முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய்கள்னு பார்த்தோம், அதுதான் தவறு. அடுத்து 4வது கொஸ்டின் பாக்குறோம். மற்ற தொடர்களில் இருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன, சரி. வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன, அதுவும் சரிதான். பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம், அதுவும் சரிதான். பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன, அப்படி இல்ல கைஸ். குகையில கல்லை மட்டும் வச்சுதான் வரைவாங்க, அது பல வண்ணங்கள்ல இருக்காது, அது தவறு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் எங்க? குகைகள்.
வரலாற்றின் தந்தை ஹெரோடட்டஸ். நம்ம ஹையர் ஸ்டடீஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வரலாற்றின் தந்தை ஹெரோடட்டஸ். பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு எது? நாய்கள். அடுத்து 4வது கொஸ்டின், கல்வெட்டுகள் டேஷ் ஆதாரங்கள் ஆகும். நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 டைப் பார்த்தோம். வரலாற்றின் ஆதாரங்களை 2 டைப் பார்த்தோம். என்னென்ன? தொல்பொருள் சான்றுகள் ஒரு டைப், இலக்கிய சான்றுகள் ஒரு டைப். இந்த கல்வெட்டுகளை எது கீழே பார்த்தோம்? தொல்பொருள் சான்றுகள் கீழே பார்த்தோம் இல்லையா. இப்ப இதுக்கு ஆன்சர் 4வது கொஸ்டின் கோடிட்டு இடத்துக்கு ஆன்சர் என்னன்னா, கல்வெட்டுகள் தொல்பொருள் ஆதாரங்கள் ஆகும். அதே மாதிரி அசோக சக்கரத்தில் டேஷ் ஆரக்கால்கள், எத்தனை ஆரக்கால்கள் இருக்கு? 24 ஆரக்கால்கள் இருக்கு. அது எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அசோகரது சாரநாத் கற்றூர்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அடுத்து சரியா தவறா பார்த்துரும். முதல் கொஸ்டின், பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அதிரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. ஆமா கைஸ், அதிரம்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு. அது சென்னைக்கு அருகில் இருக்கு. அங்க வந்து பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் கிடைச்சிச்சு. இதை நம்ம ஹையர் ஸ்டடீஸ்ல படிக்கலாம். அடுத்து 2வது கொஸ்டின், பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. ஆமா கைஸ், அருங்காட்சியகத்துல பழங்காலத்துல அதாவது வந்து அகழ்வாய்வுல எடுக்கப்பட்ட எல்லா பொருளையும் அருங்காட்சியகத்துல பாதுகாப்பாங்க. அது சரிதான். அடுத்து அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவுகிறது. ஆமா கைஸ், அசோகர் கலிங்க போருக்கு அப்புறம் புத்தத்தை ஃபாலோ பண்ணி பரப்புனாரு பார்த்தோம் இல்லையா. அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவுது. சரி. அடுத்து பொறுத்துக பாறை ஓவியங்கள் பார்க்கலாம். இது வந்து எங்க இருக்குன்னா 4வதா இருக்கு பாருங்க கைஸ். பொறுத்துகளை அந்த பக்கத்துல வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. இதுதான் சரி. அடுத்து எழுதப்பட்ட பதிவுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இருக்கு செப்பேடுகள். செப்பேடுகள் எழுதப்பட்டது தானே. அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசன் கொடுத்திருக்காங்க. பீல மத சார்புள்ள இலக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, தேவாரம், 4000 பிரபந்தம், திருவாசகம் எல்லாம் மத சார்புள்ள இலக்கியங்கள். அவ்வளவுதான் கைஸ், இதோட இந்த பாடம் முடிஞ்சு போச்சு கைஸ். இந்த பாடம் இதை மட்டும் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டீங்க. கீழே நான் கீ நோட்ஸும் ஆட் பண்ணுவேன். நீங்க அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஒரு தடவை தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாடத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது. இதே மாதிரி நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாம். என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.